ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளை, இப்போதே உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். இந்த கருப்பசாமி உனக்கு பாதுகாவலாக இருப்பதும் உனக்கான ஆயுதமாக நான் கையேந்தி நின்று காவல் காக்கிறதும் இந்த அருவாளை வச்சுக்கிட்டு தானே. இந்த அருவாள் கெட்டவர்களை அழிப்பதோடு நின்றுடாம நல்லவர்களுக்கு வேண்டியதையும் நடத்தி கொடுப்பதற்காக தான் என் கைகளில் வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த அருவாள் மூலமாகவே உனக்கான அருளை கொடுத்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயமும் நடக்கும்படி செஞ்சு உன்னை ஜெயிக்க வைக்க போகிறேன். ஆமீன் செல்லமே. நான் விட்ட சவால் படி நீ நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிப்ப. இத்தனை நாளாக உனக்கு மனிதர்கள் துரோகம் செய்யும்போது நீ மனசு கஷ்டப்பட்ட வலியையும் வேதனையும் அனுபவிச்சங்கிறத விட அது உனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்ததுன்னு எனக்கு தெரியும். இவங்களா இப்படி பேசுகிறாங்க, இவங்களா நமக்கு இப்படி துரோகம் செஞ்சாங்கன்னு ஒவ்வொருத்தருடைய செயலையும் நினச்சி யோசித்து நீ வருத்தப்பட்ட வழி எனக்கு நன்றாக தெரியும். நீ ஆச்சரியப்பட்டதையெல்லாம் பார்த்துட்டு தான் எல்லாரும் நடிக்கிறாங்க, யாரையும் நம்பாதன்னு நான் சொன்னதை நீ மறந்துட்டியோன்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் உன்னை சுற்றி எவ்வளவு சிறப்பாக நடித்து நம்ப வச்சு ஏமாத்துனாங்கன்றத இப்போதாவது புரிஞ்சுக்கிட்டு இனிமே எல்லாரையும் முழுசாக நம்பாமல் அதுக்காக எல்லார் மீதும் சந்தேகப்படவும் செய்யாமல் கொஞ்சம் கவனமாக இருக்க கற்றுக்கோ. தெரிஞ்சே உனக்கு தீங்கு செய்பவர்களிடமும் தவறு செய்பவர்களிடமும் போய் நியாயம் கேட்க வேண்டாமென் செல்லமே. ஏன்னா இந்த உலகத்தில் யாருமே பக்குவம் இல்லாதவர்களோ அல்லது பச்சிலம் குழந்தைகளோ கிடையாது. உனக்கு தவறு செஞ்சவங்களும் தீங்கு செஞ்சவங்களும் எல்லாருமே வேணும்னு தெரிஞ்சு தான் செஞ்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு நியாயம் கேட்டீங்கன்னா அதுக்கும் பல பொய்களை பதில்களாக வைத்திருப்பார்கள். அதனால் என்ன செஞ்சாலும் அவங்க செஞ்சதுக்கான தண்டனையை என் அப்பன் கருப்பன் பார்த்துக்குவான்னு அதை ஏன் பொறுப்பில் விட்டுடு. நான் உன் கூட இருக்கும்போது வேறு யாரையுமே நீ துணையாக எதிர்பார்க்க வேண்டாமென் செல்லமே. உனக்கு நடந்த நல்லதுக்கு உண்டான நன்மைகளையும் உனக்கு கெட்டது செஞ்சவங்களுக்கு உரிய தண்டனையையும் இந்த கருப்பசாமி நான் கொடுத்துக்கிறேன். வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை சமாளிக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குது. 1000 ரூபாயை வச்சுக்கிட்டும் ஆனந்தமாக வாழ முடியும், 10,000 ரூபாயும் பத்தாதுன்னு சொல்லிக்கிட்டு கஷ்டப்பட முடியும். நீ தான் எதை எப்படி செய்யணும், வாழ்க்கையை எப்படி எளிமையாக வாழணுன்ற முடிவுக்கு வா. எல்லாமே நீ எடுக்கிற முடிவில் தான் இருக்கு. உன் வாழ்க்கையை கூடிய சீக்கிரம் உயர்ந்த நிலைமைக்கு நான் கொண்டு வரேன். என்னை பார்க்குற நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்க இந்த நிமிஷத்துலேருந்தே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி நான் செய்வேன். என் வாக்கின் மீது நீ நம்பிக்கை வைத்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எனக்கு சொந்தமே நீதான் கருப்பா, எனக்கு சொத்து சுகத்தையும் நீதான் கொடுக்கணும் கருப்பான்னு என்னையே பந்தமாகவும் பாசமாகவும் நினச்சிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் எல்லா வசந்தங்களையும் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கேன். என் நிலைமை எப்போது மாறும்னு ஏக்கத்தோடு காத்திருக்கும் உன் நிலைமையை கூடிய சீக்கிரம் நீ நினச்சதை விட சிறப்பாக மாற்றி காட்டுறேன். சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக நீ வாழ போற. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. நீ எப்போதும் நதி போல ஓடிக்கிட்டே இருந்தீனா உன் மேலே எத்தனை கல்லை வீசினாலும் அத்தனையும் படிக்கற்களாக மாறி அதன் மீது நீ நடந்து போக முடியும். யார் கல் வீசினாலும் கலங்காமல் கவலைப்படாமல் அது அத்தனையும் படிக்கற்களாக சேர்த்து வச்சுக்கிட்டு அதை கடந்து அது மேலே ஏறி போய்கிட்டே இரு. கடந்த காலத்தில் நீ யார்கிட்டையும் சொல்ல முடியாத கஷ்டமான காலமும் இருந்தது தானே. மனிதர்களுடைய எல்லார் வாழ்க்கையிலுமே இப்படி வெளியே சொல்ல முடியாத சில விஷயங்கள் இருக்க தான் செய்யும். ஒவ்வொருத்தரும் அவங்களோட கடந்த காலத்தில் நடந்த சில விஷயங்களை யாருக்கிட்டையும் சொல்லாமல் மறந்துக்கிட்டும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீயும் நடந்ததை பற்றி யோசிக்காம இனி நடக்க போகிற விஷயத்தை பற்றி யோசி. உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் பெறுவதற்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு அதற்கான விஷயங்களை சரியாக செய்யும்போது இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமே என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதுன்னு நீயாக ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். இந்த கருப்பசாமி இனிமே தான் என் ஆட்டத்தை தொடங்கி வைக்க போகிறேன். அருவாளோடு நான் ஆட்டத்தை ஆடி என் அருளால் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் உனக்கு துணையாக இருக்க போகிறேன். எந்த துன்பம் வந்தாலும் நான் உன் கூடவே தான் இருப்பேன்னு நம்பு. உன்னை காப்பாற்றுறதுக்காக எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும்
நான் வருவேன் என் செல்லமே. உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எவ்வளவு துன்பத்தை தருவதாக இருந்தாலும் நீ கலங்காதே. இந்த கருப்பசாமி ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். ஒவ்வொரு நாளும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா தடைகளையும் தாண்டி ஜெயிக்க வைப்பேன். நீ எதுக்காகவும் பயப்படாம தைரியமாக இருந்தால் மட்டும் போதும். உன் வாழ்க்கையை ஒளி நிறைந்ததாக பிரகாசமானதாக ஆக்கி கொடுக்க நான் தயாராயிட்டேன். தடைகளை தாண்டி நீ ஜெயிக்க போகிறாய் என் செல்லமே. நான் உன்னை சோதிப்பனை தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன். எல்லாத்தையும் ஏன் பொறுப்பில் ஒப்படைச்சிரு. இந்த நிமிஷம் உன் வாழ்க்கை மிக கஷ்டமானதாக உனக்கு தோணினாலும் சரி, அடுத்த நிமிஷமே மிக அதிக சுகமான சந்தோஷமானதாக நல்லது நடக்கும்படி என்னால் செய்ய முடியும். எந்த நேரத்திலும் நீ உன் வாழ்க்கையை வெறுக்க வேணாம். உன் வாழ்க்கைக்கான பொறுப்பை இந்த கருப்பசாமிகிட்ட ஒப்படைச்சாலே எல்லாம் சரியாகிடும்.